அவுஸ்பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். முதல் பகுதி. பார்ட் 29. தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்தில் வித பங்குமில்லை. உலு இல்லாமல் தொழுகை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் தொழுகையின் இல்லாமல் தீன் இல்லை. உடலில் தலை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு தீனில் தொழுகை முக்கியமானதாகும் என்று கூறப்பட்டுள்ளது. தம்மை முஸ்லிம்கள் என்றும் இஸ்லாத்தின் பாதுகாவலர்கள் என்றும் கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தொழுகையை அலட்சியம் செய்து வரும் அன்பர்கள் பெருமானாரின் பொன்மொழிகளை சற்று சிந்தித்து பார்க்கட்டும். முன்னோர்கள் அடைந்த வெற்றிகளை தானும் அடைய வேண்டும் என்று கனவு காண்பவர்கள் அந்த முன்னோர்கள் எந்த அளவு தீனை பின்பற்றினார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் காரணமாக உலகம் அவர்களின் காலடியில் வீழ்ந்தது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களில் நீர் வழிந்து கொண்டே இருந்தது. இதற்கு மருத்துவம் செய்வதனால் நீங்கள் சில நாட்கள் தொழுகை விட வேண்டியிருக்கும் என்று சிலர் அபிப்பிராயப்பட்டார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அது முடியாது. தொழுகை விட்ட மனிதன் இறைவனை அதிருப்தி அடைந்த நிலையை சந்திப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவில நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். இன்னொரு முறை நீங்கள் 5 நாட்களுக்கு பலகையின் மேல் சஜ்தா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறப்பட்ட போது இவ்வாறு நான் ஒரு ரக்காத் கூட தொழ மாட்டேன் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். இத்தகைய காரணங்களால் தொழுகை விடுவது கூடும் என்று இருந்தும் கூட தொழுகை விடுவதை விட வாழ்நாட்கள் எல்லாம் பார்வை இழந்து சிரமப்படுவது அவர்களுக்கு இலேசாக தெரிந்தது. கடைசி காலத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டதன் விளைவாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் பெரும்பாலும் நினைவிழந்து இருப்பார்கள். இதே நிலையில் அவர்களின் உயிர் பிரிந்தது. இப்படிப்பட்ட நிலையிலும் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அவர்களை மயக்கம் தெளிய வைத்து தொழுகை நினைவூட்டப்படும். அதே நிலையில் தொழுகையை நிறைவேற்றி விட்டு தொழுகையை விட்டவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் தற்காலத்தில் நமது நிலை என்ன? நோயாளியை தொழ சொல்லி சிரமப்படுத்தக்கூடாது, அப்போதுதான் விரைவில் சுகம் கிடைக்கும், பிந்திய நஷ்டஈடு கொடுத்து கொண்டால் சரியாகிவிடும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் நமது முன்னோர்களோ எப்படியாவது வணக்கங்களை நிறைவேற்றினால் தான் சுகம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். நமக்கு அவர்களுக்கும் இடையே தான் எவ்வளவு பெரிய வேறுபாடு. ஒரு தடவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தமது வேலைகளில் உதவி செய்வதற்காக ஓர் அடிமையை தரும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். இங்கே 3 அடிமைகள் இருக்கிறார்கள். இவர்களில் யாரை வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற, தங்களை ஒருவரை தேர்ந்தெடுத்து கொடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர் அடிமையை சுட்டி காட்டி, இவரை அழைத்து சொல்லுங்கள், இவர் தொழுகையாளி, இவரை நீங்கள் அடிக்கக்கூடாது, தொழுகையாளிகளை அடிக்கக்கூடாது என்று நாம் விளங்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அபுல் ஹைசாம் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுக்கு ஒரு அடிமை வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாக கூறப்பட்டுள்ளது. நமது நடத்தை இதற்கு நேர் மாற்றமாக உள்ளது. நமது வேலைக்காரர்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் அவர்களை நாம் குறை கூறுகிறோம். அவர்கள் தொழ செல்வதால் நமது வேலைகளில் குறைவு ஏற்படுவதாக அறியாமையால் எண்ணுகிறோம். ஒரு முறை ஹஜ்ரத் சுஃபையான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னை மறந்த பரவசநிலையில் இருந்தார்கள். 7 நாட்களாக எதுவும் சாப்பிடாமல் தூங்காமலும் குடிக்காமலும் வீட்டிலே இருந்தார்கள். இதை கேள்வியுற்ற அவர்களின் ஷைகு தொழுகையை அந்த நேரத்தில் நிறைவேற்றி விடுகிறாரா என்று கேட்டார்கள்.
ஆம், தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றுகிறார் என்று மக்கள் பதில் உரைத்தனர். உடனே ஷைகு அவர்கள், அல்ஹம்துலில்லாஹி லம் யஜ்அல் லிஷைத்தானி அலைஹி சபீலன். அவர் மீது ஷைத்தானை ஆதிக்கம் செலுத்த விடாமல் ஷைத்தானை தடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறினார்கள். தொடரும் ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள். பார்ட் 30. இரண்டாம் பகுதி, ஜமாத்துடன் தொழுதல். போடுகிறேன் ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள். தொடர்ந்து படியுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.